கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மேட்டர் அது விஸ்வரூபம் எடுத்து போயிட்டு இருக்க சமயத்தில் நேற்று நாடாளுமன்றத்தில் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் வருங்கால தமிழகமே எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே பதவியேற்று அந்த கடைசியா முடிக்கும் பொழுது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின். இது பாத்தீங்கன்னா இது ஒரு புரோட்டோகால் பிரகாரம். நான் அதுக்கு தான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொன்னேன். அவரை நீங்க துணை முதலமைச்சராக ஆக்குங்கள். ஒரு புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு, யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதாவது தலைவர் கலைஞர் சொல்லலாம், நீங்க அண்ணாவை சொல்லலாம், தந்தை பெரியார சொல்லலாம், தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம். அடுத்து உதயநிதி நம்ம ஸ்டாலின் சொல்லும் போது அவர் ஒரு புரோட்டோகால் பிரகாரம் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கணும். அதற்கு தான் நான் சொன்னேன் அவரை நீங்க துணை முதலமைச்சர் ஆக்குங்க, இந்த மாசத்துக்குள்ள ஆக்குங்கன்னு சொன்னேன். இப்ப கரெக்டா நான் சொன்ன சப்ஜெக்ட் நீங்க ஆக்கி இருந்தீங்கன்னா இப்போ இவங்க நாடாளுமன்றத்துல இவங்க அந்த பேசும் பொழுது எங்கள் வருங்காலமே, எங்கள் தமிழகமே, எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது யாருமே அந்த எதிர்ப்பு வராது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு பொருள் தேவையில்லாத இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பொதுவா. இது அதுக்காக தான் சொன்னேன். இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு விஷயத்தை விடுத்துட்டு அவரு தலைவர் நம்ம சொல்லிட்டோம், அவர் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா துணை முதலமைச்சராக நீங்க ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், திருப்பி சொல்றேன். அவரை நீங்க துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. துணை முதலமைச்சராக ஆக்கி விடுங்கள். அப்பொழுது நீங்கள் யார் எப்படி இருந்தாலும் சரி, அடுத்த தலைவரா இருக்கட்டும், எங்கள் முதலமைச்சரே சொல்லிக்கங்க, எங்கள் தலைவரே சொல்லிக்கங்க, இப்ப எல்லா இடத்துல நீங்க முன்மொழியலாம். இப்ப யாரும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இருக்காது. இது ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்காதுங்க. ஆகவே நான் சொல்வதை கேளுங்கள், துணை முதலமைச்சர் ஆக்குங்கள். அப்பொழுதுதான் நீங்க நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி நீங்கள் பேசுவதற்கு எல்லாம் பேசுவது கரெக்டாக இருக்கும். வேறு யாரும் இதை ஒரு ட்ரெண்டாக ஆகிட்டு இது தேவையில்லாத ஒரு பேசும் பொருளாக ஆக்க மாட்டார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர்